ஒரு உலகத்தான காட்டிலும் ஊழியத்தில் அவ்வளவு ஒரு பிரதிஷ்டமான காரியங்கள் இருக்கிறது. ஊழியத்தில் அவ்வளவு ஒரு நன்மையான காரியங்கள் இருக்கிறது. எல்லா மனுஷனும் கூப்பிட்டு பிரகாசமா வைக்கக்கூடிய இடம் ஒரே இடம் ஊழியம் மாத்திரமே. ஊழியம் மாத்திரமே. நீங்க விசுவாசியாளன்ட்டு எந்த சபையாலும் போய் நில்லுங்க, உங்களை யார் என்னன்னு கேட்க மாட்டாங்க. அதே ஒரு ஊழியக்காரனா நின்று நீங்க போய் நில்லுங்களே, நீங்க எந்த ஒரு பாஸ்டர் எங்க இருந்து வாரீங்க, நீங்க உட்காருங்க, நீங்க ஜோம் பண்ணுங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, முதல் இடத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென். அதுதான் பிரகாசிக்கிறது. என் வாழ்க்கையில ஒரு சாதனை உருவாக்கிட்டேன், என் வாழ்க்கையில ஒரு சாதனை உருவாக்கிட்டேன். என்னையோட அதிகமா படிச்சவங்க இந்த சாதனை உருவாக்க முடியுமா? என்னையோட அதிகமா படிச்சவங்க இந்த சாதனை உருவாக்க முடியுமா? முடியாது. என்னோட பணம் இருக்கவே இந்த சாதனை உருவாக்க முடியாது இனிமே. ஆனாலும் தேவன் என்னை கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய சபைகள்லையும் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ண வைத்து தேவன் எனக்கு ஒரு மகிமையை கொடுத்துட்டாரு. ஆமென். எல்லா பகுதியிலும் நான் யாருன்னா ஊழியக்காரன். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனுக்காக ஒரு காரியத்தை நான் செய்து வரும்போது அதுல பிரபலமா வந்துகிட்டே இருக்கணும், அதுல பிரபலமா இருக்கணும். ஆமென். அந்த பிரபலம் அடையும் போது அது சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு ஆத்து மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு திருமணம் பார்க்க, ஒரு திருமண வீட்டுக்கு முதலமைச்சர் வந்துட்டு போட்டுமே அதை கவனமா பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரன் போய் தலையில ஜெபம் பண்ணிட்டு கையை வச்சாமே. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரன் போய் பொண்ணு மாப்பிள்ளை தலையில கையை வச்சு ஜெபிக்கலாம். அது இந்தா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா யாரா இருக்கட்டும். ஏன்னா இவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்து தேவன் ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துட்டார். ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கீங்க? என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கீங்க? என்ன காரியத்தை உருவாக்கி இருக்கீங்கன்னா, நீங்க அதிகமா எடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு உங்களுக்கு முக்கியத்தை கொடுத்திருக்கலாம். படிப்புக்கு பின்பதாக ஒரு வேலை தான் இருக்கும். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். ஒரு வேலை தான் இருக்கு. அந்த வேலை